This video sponsored by Educate. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை பூசணிக்காய் கிரேவி செய்ய பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணிக்காய் இப்படி பார்த்திங்களா நல்லா அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காயை நல்லா இப்படி ஃபஸ்ட்டு இப்படி வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே போட்டோம்னா குழம்பு சல்லுன்னு இருக்கும். இப்படி வதக்கி எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் கிரேவி. அது பாருங்கள், இப்படி வதக்க எப்படி தண்ணி சுண்டுது பாருங்கள், காய் சுண்டது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி சுண்டி போட்டால் தான் குழம்பு கிரேவி நல்லாயிருக்கும். இதெல்லாம் சல்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி விட. இப்போ வதக்கிட்டு கடைசியில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். பூசணிக்காய் இப்படி நல்லா கலர் மாதிரி வருது பார்த்திங்கன்னா. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது பார்த்திங்கன்னா அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கடலை என்னென்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி தாளித்து விட்டதுக்கு களியெல்லாம் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அது கூடவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதுக்காக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இது கிரேவிக்கு தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ காட்டணும்ல அரைச்சி விடணும். மசாலா அரைச்சி விட்டுக்கலாம். கடுகு வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் வெந்துருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் பூசணிக்காய் வச்சுருக்கேன், அதை தூக்கி போட்டுக்கலாம். அதை எடுத்து போட்டுக்கலாம். பூசணிக்காய் கிளறி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். வேகட்டும், அப்புறம் அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எடுத்து வச்சுருந்தேன், அதை பூரா அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த இது கொதிச்சிச்சுன்னா வெள்ளை பூசணிக்காய் கிரேவி ரெடி. சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காய் நல்லா வந்துடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பூசணிக்காய் கிரேவி ரெடி. வாங்கி சாப்பிட்லாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Educate.